வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து நீங்க வந்து கோல்டு சிட்டு போட போறீங்க அப்படின்றப்போ, ஒரு சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் வந்து கோல்டு சிட்டு போட்டு நகை எடுக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு நான் வந்து 2 கோல்டு சிட்டு வந்து கட்டிட்டு இருக்கிறேன். அதாவது தங்கத்துல வரவு வைக்கக்கூடியது. அதுல பார்த்தீங்கன்னா, நான் வந்து நெனச்சு போட்டது ஒண்ணு, ஆனா நடக்கிறது ஒண்ணு அப்படின்றது மாதிரி இருக்கு. நான் இந்த டைம் வந்து கோல்டு சீட்டு போட்டதில என்ன வந்து ஃபேஸ் பண்ணினேன் அப்படின்றத பத்தின ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒண்ணு குடுத்துட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னைய பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கோல்டு சிட்டு வந்து போட போறேன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வந்து நான் எந்த கடையில வந்து நகைச்சீட்டு ஸ்டார்ட் பண்ண போறேனோ, அந்த கடைக்கு வந்து அ போய் ஒரு டைம் பார்ப்பேன். அதாவது எந்த நகை வந்து எடுக்கலாம், எது வந்து நமக்கு புடிச்சிருக்கு அப்படின்றது மாரி ஒரு கிளான்ஸ் வந்து பார்ப்பேன். பார்த்துட்டு அதோடைய வெயிட்டு, அதுக்கடுத்து வந்து அதோடைய அந்த பியூரிட்டி எல்லாம் செக் பண்ணுறது அப்படின்னாக்கா, அதெல்லாம் பார்த்துக்குவேன். பார்த்துட்டு அது என்ன கிராம் இருக்குது அப்படின்றத பொறுத்து நான் வந்து கோல்டு சீட்டு வந்து அந்த கடையில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வருவேன். இது வந்து நான் ரெகுலராக பண்ணுறது. நான் வந்து மாற்றி மாற்றி கோல்டு சீட்டு வந்து போட்டதில்ல. ஒரு சில கடைகளில் வந்து ரெகுலராக நான் வந்து போட்டுட்ருக்கேன். லலிதா ஜுவல்லரியில் வந்துட்டு நான் கோல்டு சீட்டு போட்டு நகை எடுத்திருக்கிறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, திருச்சி மங்களன் மங்கலில் தான் வந்து நான் கோல்டு சீட்டு போட்டு நகை எடுத்துட்ருக்கிறேன். எனக்கு வந்து அது நல்லா இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து அங்கே ரெகுலராக எடுத்துகிட்ருக்கிறேன். அதில் வந்து நான் கோல்டு சீட்டு போட போகிறேன் அப்படின்னா, நேரில் ஒரு டைம் போயிட்டு எனக்கு என்ன நகை வேணும், அதாவது என்கிட்ட இல்லாத நகையாகவும் இருக்கணும், அதே சமயம் அது நமக்கு வந்து பிடிச்ச மாதிரியும் இருக்கணும் அப்படின்றது மாதிரி பார்ப்பேன். பார்த்துட்டு அது என்ன வெயிட்டில் வந்து இருக்குது அப்படின்றத பொறுத்து நான் வந்து கோல்டு சீட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வருவேன். அது மாதிரி தான் இந்த டைம் வந்து நான் பிளான் பண்ணது வந்து ஒரு வளையல் வந்து எடுக்கலாம் அப்படின்றது மாதிரி. மங்களன் மங்களுடைய அந்த கோல்டு கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நிறைய நான் வீடியோ வந்து போட்டிருக்கிறேன். தோடு, அதுக்கடுத்து வந்து நெக்லஸ் அது மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து வளையல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வீடியோ போட்டிருக்கிறேன். அதில் வந்து ஒரு வளையல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதோடைய கிராம் வந்து 6 கிராம் வந்து வந்தது. சரி, ஓகே, அது வந்து நம்ம கோல்டு சீட்டு போட்டு எடுத்துடலாம் அப்படின்றது மாதிரிக்கு அந்த டிசைன் நான் பார்த்த உடனே எனக்கு பிடிக்கவும் நான் அதுக்கு ஏற்றது மாதிரி கோல்டு சீட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வந்து கோல்டு சீட்டு ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா, போன வருஷம் 26ஆம் தேதி 6வது மாதம் வந்து ஸ்டார்ட் பண்ணினேன். 2 சீட்டு போட்டிருக்கிறேன். இதில் வந்து 15 மாதம் தங்கத்தில் வரவு வைக்கக்கூடியது 15 மாதம் வந்து கட்டணும். கட்டிட்டு எனக்கு இப்போ வந்து வர ஆகஸ்ட் மந்த் வந்து முடியுது. இன்னும் ஒரு 3 மந்த்து தான் எனக்கு வந்து பேலன்ஸ் கட்ட வேண்டியிருக்கு. அதில் ஒவ்வொரு டைமும் வந்து நான் கட்டுறது பார்த்தீங்கன்னா, கோல்டு ரேட் வந்து எப்போயெல்லாம் குறைஞ்சிருக்கோ அதுக்கேற்றது மாதிரி கட்டுவேன். சரி, ஓகே, அப்படி இப்படின்னு பார்த்தாலுமே நமக்கு வந்து ஒரு 6 கிராம் வந்து சேர்த்துடலாம், இல்லை அட்லீஸ்ட் ஒரு 5 கிராம் வந்து சேர்த்துடலாம் அப்படின்றது மாதிரி தான் இருந்தேன். நான் வந்து பிளான் பண்ணது கோல்டு சிட்டில் வந்து ஒரு 5 கிராம் சேர்ந்துரும் நமக்கு, பேலன்ஸ் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்றது மாதிரி தான் இருந்தேன். ஆனால் நான் வந்து இது வரைக்கும் இப்போ இந்த மந்த் வந்து இந்த மே மந்த்தை வந்து கட்டினது வரைக்கும் எனக்கு 2 செட்டுக்கும் சேர்த்து கால்குலேட், அதாவது டோட்டலாக கிடச்சிருக்க வெயிட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்றது மாதிரி ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா இன்னொரு 3 மந்த்து தான் பேலன்ஸ் இருக்குது அப்படின்றதுனால. இப்போ இந்த மே மந்த் வரைக்கும் எனக்கு சேர்ந்த கிராம் பார்த்திங்கன்னா, ஒரு சிட்டில் வந்து 1 கிராம் 622 மில்லிகிராம் சேர்ந்துருக்கு. இன்னொரு சிட்டில் வந்து 1 கிராம் 612 மில்லிகிராம் சேர்ந்துருக்கு. இப்போ ரெகுலராக நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் வந்து டெய்லியுமே வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் அன்னன்னைக்கான கோல்டு ரேட்டு, சில்வர் ரேட் எல்லாம் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ ரேட்டு வந்து ரொம்பவே அதிகமாகிடுச்சு. நம்ம வந்து கோல்டு சீட்டு ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கு இருக்கிற ரேட்டுக்கும் இன்றைக்கி லாஸ்ட்டாக நான் கட்டின ரேட்டுக்கும் ரொம்பவே வித்தியாசமாச்சு. இப்போ அதையுமே உங்களுக்கு காட்டுறேன். இதில் பார்த்தா தெரியும், நான் வந்து கோல்டு சீட்டு ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கு, அதாவது 26ஆம் தேதி 6வது மாதம் 2024வது வருஷம் பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமுடைய ரேட்டு 6600 ரூபாய் இருந்தது. அப்போ நமக்கு வந்து கட்டுறப்போ அதுக்கான கிராம் வந்து ஆட் ஆகிறது வந்து ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தது. ஆனால் இப்போ நான் மே மந்த்து இப்போ லாஸ்ட்டு சீட்டு வந்து கட்டினப்போ ஒரு கிராமுடைய ரேட்டு வந்து 8750 ரூபாய். அப்போ எந்த அளவுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு பாருங்கள். அமௌண்ட் வந்து நிறையவே ஏறி இருக்குது அப்படின்றதுனால என்னால் வந்து அதுக்கான அந்த கோல்டு வந்து சேவ் பண்ண முடியாது அப்படின்றது வந்து ஒரு பக்கம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கடுத்து இது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ குலுக்கல் சீட்டு பற்றி நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. குலுக்கல் சீட்டுனா என்ன? தங்கத்தில் வந்து குலுக்கல் சீட்டு அப்படின்னு சொல்கிறீங்களே, அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்கீங்க. நான் இதுக்கு பற்றின வீடியோ வந்து டீட்டெயில்டு வீடியோ வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லையும் எண்டு ஸ்க்ரீன்லையும் அதுக்கான லிங்க் வந்து கொடுக்குறேன்.
இது வந்து குலுக்கல் சீட்டு அப்படின்றது வந்து தங்கத்தில் நம்ம வந்து குலுக்கல் சீட்டு வந்து கட்டிக்கிட்டு இருப்போம். மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் வந்து கட்டிக்கிட்டு இருப்போம். திடீர்னு நம்ம வந்து செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம அதுக்கு மேற்கொண்டு எந்த அமௌண்ட்டும் கட்டாமல் அந்த குலுக்கல் சீட்டுக்கான அதாவது அந்த நம்ம என்ன அமௌண்ட் கட்டுறோமோ அதுக்கான மொத்த மெச்சூரிட்டி அமௌண்ட்டுக்கு நம்ம வந்து கோல்டு வந்து வாங்கிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து குலுக்கல் சீட்டு. நான் நிறைய டைம் வந்து செலக்ட் ஆகிருக்கேன் அப்படின்றதுமே வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ வந்து கட்டிகிட்டு இருக்கீங்களே அதோடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து 16ஆம் தேதி 3வது மாதம் இந்த வருஷம் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இது வந்து மொத்தத்துக்கு 20 மாதம். இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் நேரில் கடையில் போய் ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் ஆப் மூலமாக தான் கட்டிகிட்ருக்கேன். இப்போ 3 மாதம் நான் வந்து கட்டி முடிச்சிட்டேன். இந்த 20 மாதத்துக்குள்ளே நம்ம செலக்ட் ஆனோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து லாபமாக இருக்கும். இல்லை அப்படின்னாக்கா கன்ஃபார்மாக செலக்ட் ஆகுமா அப்படின்னா அப்படி கிடையாது. இது வந்து நம்ம அதிர்ஷ்டத்தின் பேரில் தான். நான் இப்போ இது கட்டியிருக்கிறதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டுமே உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணுறப்போ தான் நம்மளால் ஓரளவுக்கு கோல்டு அப்படின்றது வந்து சேவ் பண்ண முடியும். இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம திருச்சி தமிழச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல்ட்ரு ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம சேனலில் நிறைய மணி சேவிங்ஸ், அதுக்கடுத்து கோல்டு சேவிங்ஸ், இந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியதுக்கான வீடியோ வந்து நிறைய போட்டிருக்கேன். நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டு வரக்கூடிய மணியில் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து சிக்கனமாக இருந்து மணி சேவிங்ஸ் பண்ணலாம். ஒவ்வொரு மாதமும் ஒரு சேலஞ்சாகவே மணி சேவிங்ஸை எடுத்துக்கிட்டு நம்மளாலையுமே வந்து பணம் வந்து சேமிக்க முடியும், தங்கம் வந்து சேமிக்க முடியும் அப்படின்றதுக்கான நிறைய வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதுக்கான வீடியோ. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து நம்ம சேனலுடைய லிங்க் வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ கோல்டு சீட்டு வந்து ஃபஸ்ட் டைமாக நான் வந்து போட போகிறேன், இல்லை ரெகுலராக போட்டுட்ருக்கேன், ஆனாலுமே வந்துட்டு இப்போ புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றது மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கோம். அப்படின்றப்போ நம்ம பண்ணக்கூடியது என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். ஒரு சில விஷயங்கள் கவனித்தோம் அப்படின்னாக்கா நம்ம ஆசைப்பட்ட நகையை வந்து கண்டிப்பாக வாங்க முடியும். இப்போ நான் வந்து போய் பார்த்தது பார்த்திங்கனாக்கா ஒரு வளையல் பார்த்தேன். அதோடைய பிக்சர் கூட நான் வந்து ஆட் பண்ணுறேன். அது வந்துட்டு பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் அது வந்து 6 கிராம், அதுக்கான அந்த கோல்டு சேவிங்ஸ் வந்து பண்ணினேன். என்னால் வந்து கரெக்டாக ரீச் பண்ண முடியலைன்னு சொல்லி நான் வந்து அந்த நகையை வந்து விட்டுட மாட்டேன். எனக்கு நான் அப்பப்போ வந்து கோல்டு காயின் வாங்கிக்கிட்டே இருப்பேன் அப்படின்றது வந்து தெரியும். நம்ம வந்து ஒரு கோல்டு சீட்டு போடுறோம் அப்படின்னா நம்ம அதோடு நிறுத்திக்கூடாது. நம்ம கையில் எப்போ எல்லாம் பணம் இருக்கோ அப்போ எல்லாம் வந்து கோல்டு காயின் வந்து வாங்கி வைக்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து பயன்படும். இப்போ கோல்டு சீட்டு முடியுது அப்படின்றப்போ அதில் வந்து நம்ம ஒரு நகை வந்து எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்போம். ஆனால் அதுக்காக கொஞ்சமாக வந்து ஓரளவுக்கு ஒரு கிராம் 2 கிராம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றதுக்காக அந்த ஆசையை வந்து நம்ம விட்டுட முடியாது இல்லையா? ஸோ அந்த ஆசையும் நம்ம வந்து பூர்த்தி பண்ணிக்கணும், நம்மளுடைய பணமும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா அப்பப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய பணத்தில் வந்து ஓரளவுக்கு கோல்டு காயின் வந்து வாங்கி சேவ் பண்ணிக்கிட்டே வர்றோம். அப்படின்றப்போ இந்த மாதிரி வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அந்த கோல்டு காயினை கொடுத்துட்டு நம்மளால் நமக்கு பிடிச்ச நகையை வந்து வாங்கிக்க முடியும். இது ஒரு விஷயம். அதுக்கடுத்து நம்ம கோல்டு காயின் வாங்குறது மூலமாக நம்ம ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து நம்மக்கிட்ட இப்போ வருது, இப்போ திடீர்னு ஒரு அமௌண்ட் வந்து நம்மக்கிட்ட வருது, ஏதோ ஒரு சிட்டு போட்டிருந்தேன், இல்லை அம்மா அப்பா கொடுத்தாங்க, அப்படியெல்லாம் வந்து ஏதாவது ஒரு அமௌண்ட் வருதுன்னா அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ண முடியும். இப்போ ஒரு நகை எடுக்க போகிறோம் அப்படின்னாக்கா மினிமம் ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் இல்லாமல் நம்மளால் நகை வந்து எடுக்க முடியாது. நான் வந்து ஒரு கிராம் அப்படி எடுக்கிறதுக்கு சொல்கிறேன். இப்போ 1 கிராம் கூட ரொம்பவே அந்த செய்கூலி சேதாரம்லாம் சேர்த்தோம் அப்படின்னாக்கா 12,000 ரூபாய் கிட்ட வருது 1 கிராம் எடுக்கிறதுக்கே. அப்படின்றப்போ நம்ம ஒரு கோல்டு காயின் வந்து ஒரு 100 மில்லிகிராம் கூட வாங்க முடியும். ஒரு 9,000 ரூபாய் இருந்தால் கூட நம்மளால் வாங்க முடியும். அப்படின்றதுனால ஈஸியாக வந்து ஒரு 9,000 ரூபாய் கையில் இருக்குது அப்படின்னா அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதுக்கான அந்த 100 மில்லிகிராமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு 10 டைம் இப்படியே வாங்கிட்டே இருக்கிறோம். அப்படின்றப்போ அதில் வந்து 1 கிராம் நமக்கு சேர்ந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து பணத்தையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம இந்த மாதிரி ஒரு கோல்டு சீட்டு போடுறோம், நம்ம நினச்ச கிராம் வந்து சேரலை, அதனால அந்த நகையை வாங்கலைன்றது மாதிரியான ஒரு எண்ணமும் இல்லாமல் இருக்கணும். ஸோ அதுக்கேற்றது மாதிரியான ஒரு சேவிங்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது கோல்டு காயின் வாங்குறது. கட்டாயமாக வந்து ஒவ்வொரு மந்த்துக்கும் இல்லை உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைமில் ஒரு வெட்டிங் டே வருது, பர்த்டே வருது, அந்த டைம்லையாவது ஒரு பிளான் பண்ணி ஒவ்வொரு பர்த்டேக்கும் இல்லை ஒவ்வொரு வெட்டிங் டேக்கும் ஒவ்வொரு கிராம் எடுத்து வைக்கணும், இல்லை 2 கிராம் எடுத்து வைக்கணும். அப்படின்றது மாதிரி உங்களுடைய இன்கம்க்கு பொறுத்து பிளான் பண்ணுங்கள். கட்டாயம் வந்து கோல்டு சேவிங்ஸ்ன்றது வந்து எப்பயுமே வந்து வேஸ்ட் ஆகாது.
ஏன்னா நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்துட்ருக்குறோம், நம்ம கண்ணால் பார்த்துட்ருக்குறோம். டெய்லியுமே வந்து அதோடைய ரேட் வந்து ஓரளவுக்கு ஏறிக்கிட்டே தான் இருக்குது. இறங்குறது பார்த்திங்கன்னா, அதாவது கம்மியாகிறது பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் வந்து கம்மியாகுது. ஆனால் அதிகரிக்கிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தியாகுது. இப்போ நேற்று விலைக்கும் இன்றைக்கும் பார்த்திங்கனாக்கா 200 ரூபா வந்து சடனாக அதிகரிச்சிருக்கு. அப்போ தங்கத்தில் போடுற காசு வந்து நமக்கு நல்லாவே வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து கோல்டு காயின் அப்படின்றத அப்பப்போ வாங்குங்க. இப்போ நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கிறதுனால ஓரளவுக்கு வந்து இது ஓகேவாக இருக்கும். ஒரு வேளை எனக்கு வந்து அதுதான் எடுக்க போகிறேன், அந்த வளையல் தான் எடுப்பேன் அப்படின்றது மாதிரி இருந்துச்சுனாக்க, இப்போ சேர்ந்துருக்க கிராம் இன்னும் எனக்கு பேலன்ஸ் 3 மாதம் இருக்குது அப்படின்றதுனால டோட்டலாக வந்து என்ன சேர்ந்துருக்கோ அதை கூடவே வந்துட்டு இன்னொரு 2 கிராம் இப்படி போட்டு என்னால் வந்து அந்த தங்க வளையல் வந்து வாங்க முடியும். ஆனால் அது மாதிரி பண்ணுறேன்னா இல்லை எப்படி வந்து சேருது அப்படின்றத பொறுத்து நான் டிசைட் பண்ணிக்குவேன். இப்போ வந்து இதில் வந்து சேர்ந்துருக்க கிராம் கூட இன்னொரு 3 மாதம் இருக்குது அப்படின்றதுனால கிட்டத்தட்ட ஒரு 4 கிராம் கிட்ட, ஒரு 3,900 4 கிராம் கிட்ட என்னால் வந்து சேர்த்துற முடியும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 2 கிராமுக்கு வந்து நான் போட்டு எடுத்தாலும் எடுப்பேன். இல்லை அந்த ஒரு 4 கிராமுக்கே வந்து செயின் பார்த்து வச்சுருக்கிறேன், கோல்டு செயின் வந்து பார்த்து வச்சுருக்கேன். ஸோ அது மாதிரியும் பண்ணுவேன். எந்த மாதிரி எடுக்க போகிறேன் அப்படின்றதுமே வந்துட்டு அப்போதைக்கு நான் டிசைட் பண்ணிக்குவேன். ஸோ என்ன எடுக்கிறேன் அப்படின்றது வந்து உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அதோட நமக்கு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணி சிட்டு கட்டுறோம் அப்படின்றப்போ எவ்வளோ வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்றதுக்காக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து சொல்லியிருக்கேன். அதே மாதிரி கோல்டு சிட்டு கட்டுறது நம்ம என்னைக்கு வந்து கோல்டு ரேட் வந்து குறையுதோ அன்னைக்கு வந்து கட்டணும். இதுக்கு வந்து ரெகுலராக கோல்டோடைய ரேட்டை வந்து வாட்ச் பண்ணிகிட்ருங்க. ஒவ்வொரு நாளைக்கும் வந்து ஏறும் இறங்கும் அப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, என்னைக்கு வந்து கம்மியாகுதோ அன்னைக்கு வந்து கோல்டு சிட்டு கட்டுறோம் அப்படின்றப்போ நமக்கு வந்து லாபமாக இருக்கும். ஸோ அது மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.